இன்றைக்கு அவர் பிரதமராக 3வது முறையாக முடிசூட்டப்படுகிறார். 3வது முறையாக முடிசூட்டப்படுகிறதுனாலே நேருவோடு அவரை ஒப்பிடுவது அட்லாண்டிக் பெரும்பிளை, இமாலய மடத்தனம், பசிபிக் பிசகு. கூழாங்கல்லையும் வைரத்தையும் ஒப்பிடக்கூடாது. நேரு 10 ஆண்டு காலம் இந்த நாட்டின் விடுதலைக்காக தவம் இருந்த தலைவர். அவருடைய கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்டரி, அவருடைய டிஸ்கவரி ஆஃப் த இந்தியா என்கிற அவருடைய பாசமகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு அவர் சிறையில் இருந்து எழுதிய கடிதங்கள் இன்றைக்கு உலக வரலாற்றுக்கு உன்னதமான ஆவணம். ஆகவே அறிவார்ந்த தளத்தில் இயங்கிய ஒரு மகத்தான தலைவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவரோடு எந்த வகையிலும் ஒப்பிட முடியாத மோடியை ஒப்பிடுவதை என்னாலே சிரித்து கொள்ள முடியவில்லை. சரி, அவர் யாரையோ தாஜா செய்து பிரதமராகிவிட்டார். காங்கிரஸ் கட்சியின் மதிப்பிற்குரிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உரிய நேரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம் என்று சொன்னதில் ஒரு அரசியல் இருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் பிஜேபி கட்சியினுடைய அடக்குமுறையை தாண்டி, அட்டகாசத்தையும் அழிச்சாட்டியத்தையும் தாண்டி திட்டமிட்டு பழிவாங்கப்பட்ட மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் பெருவெற்றி பெற்றதற்கு பிறகு மோடிதான் நிரந்தர பிரதமர் என்றில்லை, நிலைமை மாறும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று அவர் பேசியிருக்கிறார். ஆகவே ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் மோடி. இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். அப்போதுதான் இவர் அம்மனப்படுவார், அம்பலப்படுவார், அழுகி நார்வார். அதை இந்த நாடு பார்க்க போகிறது.